மலை ரிச்மண்ட் ஹில்னு கூடுவா. அங்கே ஒரு செல்வர் இருந்தார். அந்த செல்வரோட செல்வமெல்லாம் செல்வம்னு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷில் போயிடுது. அந்த செல்வர் என்ன பண்ண, ஒரு முள்ளு மேலே உட்காந்துட்டு 30 வருஷம் தபஸ் பண்ணி முக்தி அடைஞ்சார். அந்த இடத்துக்கு பேரு தாம் ஹில், முள்மலைன்னு பேரு. முள்மலை மூர்த்தி என் வீடு, சக்தி முருகனை பாட மனையதை நாடு. முள்மலை மூர்த்தி என் வீடு, சஷ்டி முருகனை பாட மனையதை நாடு. அள்ளிடும் பூஜை கண் கூடு, மனம் அள்ளிடும் பூஜை கண் கூடு. பின்பு 6 சுவையுள்ள நல்ல சாப்பாடு. தோரண்டோ தாராகணங்கள் எங்கும் சூராந்தகன் புகழ் பாடும் ஜனங்கள். டொரண்டோ தாராகணங்கள். ஆமா, இந்த டொரண்டோ தாராகணங்கள் எல்லாம் அவரோட குரு பத்தி என்ன நினைக்கிறார் சொன்னார். சூதபுராணியர் சொல்றார், நான் சொல்லல. She is in teaching second to none, our very dear Tara Krishnan. Trained by Guruji, she founded TTG. To us all, she is a perfect 10. Okay. The reason why I'm struggling is because of all the mutti idea I had. There were only very few classes I attended. Thank God. Okay. By the way, the title is Tara meets Murugan. இங்கு நாமெல்லாம் ஒரு முக்கியமான சம்பவத்தை முன்னிட்டு குழுமியுள்ளோம். அது நம் மதிப்பிற்குரிய திருமதி தாரா மாமியின் 80வது பிறந்த நாள் என்று எல்லோரும் அறிவீர்கள். மாமி அவர்கள் இந்த டொராண்டோ இல்லை கனடாவிற்கே கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள். இங்கு குழுமியுள்ள ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நல்லதொரு திருப்பத்தையும் ஒரு பெரிய தாக்கத்தையும் மாமி விளைவித்துள்ளார் என்றால் மிகையாகாது. மாமி இப்படி இங்கு வந்து நமக்கெல்லாம் திருப்புகழ் கற்றுக் கொடுத்ததற்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்கிறது. அதை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். இது ஒரு நாட்டிய நாடக வடிவில் கற்பனையில் உதித்த கதையை ஆதாரமாய் வைத்து உருவாக்கப்பட்டது. ஒரு சுவையான பொழுதுபோக்காக அமைந்த இந்த கதையின் தலைப்பு தாரா மாமி முருகன் சந்திப்பு. இது மாமியையோ அல்லது வேறு யாரையோ கிண்டல் செய்வதற்கோ தாக்குவதற்கோ இல்லை. பொறுத்திருந்து பார்த்து முடிந்தால் ரசிக்குமாறு விண்ணப்பிக்கிறோம். இனி கதையை பார்ப்போம். மாமிக்கு சிறு வயதிலிருந்தே முருகனை சந்திக்க வேண்டும் என மிக ஆவல். இன்று எங்கே எப்படி இந்த சந்திப்பு நடக்கும் என்பதை பார்ப்போம். இந்த கதை மாமியின் பிறப்பிலிருந்து ஆரம்பமாகிறது. இப்பொழுது நாம் 1926ஆம் ஆண்டிற்கு செல்வோம். ஒரு தாரகை தோன்றினார். அதி அற்புதமாகவே ஒரு தாரகை தோன்றினார். திரு சுந்தர ராமனுக்கும் தாங்கம்மாவிற்கும் தாரகை தோன்றினார். திரு சுந்தர ராமனுக்கும் தாங்கம்மாவிற்கும் தாரகை தோன்றினார். தேவலோக சிற்பி மயன் செய்வித்த மயன்மாரில் தாரகை தோன்றினார். தேவலோக சிற்பி மயன் செய்வித்த மயன்மாரில் தாரகை தோன்றினார்.
இவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ப்பு தாய் அரவணைப்பில் வளர்ந்து வரும்போது சிறு வயதிலிருந்தே இவருக்கு முருகன் மேல் ஒரு பக்தி. எப்பொழுதும் முருகனையே நினைந்து ஆடிப்பாடி இருப்பார். முருகனை எப்படியாவது நேரில் சந்திக்க வேண்டும் என்பதே குறிக்கோளாக கொண்டார். ஆராத அன்பு கொண்டாள் ஆராயனும் நீலம் பெண்ணாள். ஆராத அன்பு கொண்டாள் ஆராயனும் நீலம் பெண்ணாள். ஆறு முக நீளம் ஆறு முகனிடம் வழியாசை நயகதிடம். ஆறு முகனிடம் வழியாசை நயகனிடம். சக்தி சிவபாலனிடம் வெற்றிவேல் சண்முகனிடம். சக்தி சிவபாலனிடம் வெற்றிவேல் சண்முகனிடம். ஆராத அன்பு கொண்டாள் தாராயனும் வீரம் முருகப்பெருமானும் மனமகிழ்ந்து இவர் கனவில் அசரீரியாய் தோன்றி, பெண்ணே, உன் பக்தியை மெச்சுகின்றோம். நீ இந்தியா செல். உனக்காக காத்திருக்கும் கிருஷ்ணன் என்பவரை மனம் செய்து கொள். நாளடைவில் யாம் எம்மை உணர்த்துவோம் என கூறி அசரீரி மறைந்தது. மாமாவே மனதாரம்மா மாமாவே மனதாரம்மா கிருஷ்ணன் மாமாவே மனதாரம்மா. இரு பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தாரம்மா. இரு பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தாரம்மா. மாமாவே மனதாரம்மா. ஆண்டுகள் பல மறைந்தனவே ஆனால் ஆண்டி பண்டாரத்தை மறந்தாரில்லை. பழனி ஆண்டி பண்டாரத்தை மறந்தாரில்லை. பழனி ஆண்டி பண்டாரத்தை மறந்தாரில்லை. மாமாவை மணந்தாரம்மா. பல வருடங்கள் ஓடிவிட்டன. மாமியும் முருகனை காணாமல் மனம் நொந்து போனார். மறுபடியும் அசரீரி தோன்றி மாமியின் பிறவி பயனை வெளிப்படுத்தியது. தேன் மதுர குரல் வளமும் தேன் மதுர குரல் வளமும் சர்க்கரை பாகினில் இட்ட லட்டு போ தித்தித்திருக்கும் குரல் வளமும் சர்க்கரை பாகினில் இட்ட லட்டு போல் தித்தித்திருக்கும் குரல் வளமும் கடைந்தெடுத்த புது பசும் வெண்ணெய் போல் உருகி குழையும் பாவமும் கடைந்தெடுத்த புது பசும் வெண்ணெய் போல் உருகி குழையும் பாவமும் ஆதவனை கண்டு அகமலரும் ஆம்பல் இதழ் போல் மென்மையும் ஆதவனின்
அவனை கண்டு அகமலரும் ஆம்பல் மலர் போல் மென்மையும் பத்தரை மாற்று தங்கத்தில் ஒரு துளி செப்பிட்டு செய்தவளை போல் உறுதியும் பத்தரை மாற்று தங்கத்தில் ஒரு துளி செப்பிட்டு செய்தவளை போல் உறுதியும் அகழ்ந்த காவிரி போல் கரையே புரண்டு குதித்தோடும் சொல் நயமும் அகழ்ந்த காவிரி போல் கரை புரண்டு குதித்தோடும் சொற்பிரவாகமும் நாதகீதம் பாடும் திறமையும் நாதகீதம் பாடும் திறமையும் உனக்கு யாம் அளித்தது ஏனோ அது வீணாகிவிடவோ என் புகழ் பாடாமல் வீணாகிவிடவோ எனது பக்தன் எனது அருமை பக்தன் குருஜி ராகவனிடம் சென்று திருப்புகழ் கற்று எம் புகழ் பாடுவாய் எனக் கூறி மறைந்தது. மாமியும் அதை சிரமேற்கொண்டு குருஜியின் பிரதம சிஷ்யையாகி திருப்புகழே உயிர் நாடியாகி மெய்யுருக பாடலானார். மேலும் வருடங்கள் உருண்டன. முருகன் நேரில் வந்தானில்லை. மாமி மனமுருகி இன்று நீ வருவாயோ ஏனுத தாமதமோ இன்று நீ வருவாயோ ஏனுத தாமதமோ இன்று நீ வருவாயோ ஏனுத தாமதமோ இன்று நீ வருவாயோ முருகா என வினவினார். அசரீரியுடன் பதில் அளித்தது, பெண்ணே நீ கனடா செல்வாய் அங்கே நீ என் புகழ் சொல்வாய் பெண்ணே நீ கனடா செல்வாய் அங்கே நீ என் புகழ் சொல்வாய் பெண்ணே நீ கனடா செல்வாய் அங்கே நீ என் புகழ் சொல்வாய் பெண்ணே நீ கனடா செல்வாய் மாமியும் மாமாவும் உடனடியாய் கிளம்பி கனடா வந்து திருப்புகழ் சேவையில் மும்முரமாய் ஈடுபட்டனர். சில வருடங்களிலே கிழக்கே பல அன்ப பாடவும் மேற்கே பல அன்ப பாடவும் வடக்கே வீராது சக்தி பஜனையும் கிழக்கே பல அன்ப பாடவும் மேற்கே
ஷஷ்டி மூர்த்தி வீட்டில் கூடி பார்ட்டி செய்வார்கள். அன்று உன் கேள்விக்கு விடை கிடைக்கும். என கூறியது. மாமி துடிப்போடு காத்திருந்த நாளும் இன்று வந்துவிட்டது. முருகன் என்ன செய்ய போகிறான் பார்ப்போம். என்னை நீ அறியாயோ ஆருயிர் தோழி, என்னை நீ அறியாயோ ஆருயிர் தோழி, என்னை நீ அறியாயோ உன்னுள்ளே நிற்கும் என்னை நீ அறியாயோ. அன்றும் இன்றும் என்றோ எதிலும் என்றும் ஒன்றாய் நின்றேனே, என்னை நீ அறியாயோ உன்னுள்ளே நிற்கும் என்னை நீ அறியாயோ. அன்றும் இன்றும் என்றும் எதிலும் என்றும் ஒன்றாய் நின்றேனே, என்னை நீ அறியாயோ உன்னுள்ளே நிற்கும் என்னை நீ அறியாயோ. குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய், குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய், குருவாய் உயிராய் கதியாய் விதியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் உன்னுள்ளே நிற்கும் குருவாய் உன்னுள்ளே நிற்கும் குருவாய் உன்னுள்ளே நிற்கும் என்னை நீ அறியாயோ உன்னுள்ளே நிற்கும் என்னை நீ அறியாயோ. Hope you all enjoyed this wonderful dance drama written and produced by Sulochana Krishnamurthy. Vocal name Sulochana Krishnamurthy. Vocal support Sivagami Shivalokanathan, Mayuran Dhanajayan, Nandita Srinivasan. Choreographed and danced by Varaki Vijayaraj, Bala Murugan, Raghav Srinivasan, narration Suganti Srinivasan.